ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யாத்திராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அமைதியாக இருக்காது. சில நேரங்களில் நாம் போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்கிறோம். குடும்பத்தில், வேலைகளில், உடல்நலத்தில், மனிதன் மனதில். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு உண்மையை அறிவிக்கிறது. நாம் மட்டும் போராடுவது அல்ல, நம்மோடு தேவன் போராடுகிறார். இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்கள் காரியத்தை போராட வல்லமையை தருகிறார். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். இந்த வசனம் தேவனை ஒரு போர் வீரராக காட்டுகிறது. இது நம் எதை கொண்டும் பயப்பட வேண்டாம் என்பதன் உறுதியாகும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்களுக்கு முன் செங்கடல், பின்னே பார்வோன் படைகள் வந்தது. அப்போது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத திகழ்த்து இருந்தார்கள். ஆனால் தேவன் யுத்தத்தில் இறங்கினார். கடல் பிளந்தது, சத்துரு தோற்றது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்களும் இன்று ஒரு சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்திருக்கலாம். என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நினைவு கொள்ளுங்கள், தேவன் இன்று உங்களுக்காக யுத்தங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் பல நேரங்களில் நான் எப்படி இதை சமாளிப்பேன் என்று கவலைப்படுகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், அது உன்னுடைய யுத்தம் அல்ல, அது என்னுடைய யுத்தம். நான் அதை பார்த்து கொள்வேன். யுத்தத்தின் வல்லவர் நானே என்று சொல்கிறார். நீங்கள் கண்ணீர் சிந்தும் நேரத்திலும், நீங்கள் தளர்ந்து போகும் நேரத்திலும், வழியில்லாமல் நிற்கும் நேரத்திலும், அப்போது தேவன் உங்களுக்காக யுத்தத்தில் இறங்குகிறவராயிருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அதாவது அவர் மாறாதவர், அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உடையவர். நாம் மனிதர்களை நம்பும் போது சில நேரங்களில் ஏமாற்றம் வருகிறது. ஆனால் தேவன் ஒருபோதும் தோற்க மாட்டார், தாமதிக்க மாட்டார், தவற மாட்டார். இன்று நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீர்களா? ஒரு பயத்தில் இருக்கிறீர்களா? ஒரு யுத்தத்தில் இருக்கிறீர்களா? இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். பயத்தை விட்டு விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனிடத்தில் ஒப்படையுங்கள். உங்கள் யுத்தம் பெரிதா இருக்கலாம், ஆனால் உங்கள் தேவன் அதை காட்டிலும் பெரிதா இருக்கிறார். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அறிவுங்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.